சேலத்தில் சட்டக்கல்லூரி 130 கோடியில கட்டி திறந்திருக்கிறோம். திறந்தது அவர், கொண்டாந்தது நாம. எண்ணி பாருங்க, இந்த 11 மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் திறக்கிறார். கொடுமை. கொண்டு வந்தது நாம, கஷ்டப்பட்டு திறப்பு விழா அவர் பண்றார். நாம சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம், அவரு திறந்துகிட்டு இருக்கார். கேட்டா நான் எங்களுடைய சாதனைங்கிறார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் அவர் செய்யற வேலை தமிழ்நாட்டில். வேற என்ன வேலை செய்ய போறார்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்கெடுத்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்வார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. சும்மா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் உங்க தலையில தான் விழுகும். எந்த அளவு உங்க தலையில தான் விழுகும். நாம தான் கடனை கட்டி ஆகணும். அதோட ஊழல் செய்வதிலே இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. ஊழல் செய்வதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திமுக அரசு தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. வேற எந்த அரசாங்கம் ஊழலுக்காக கலைக்கப்படல. என் மீது வழக்கு தொடர்ந்த திரு RS பாரதி திமுக அமைப்பு செயலாளர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொன்னார். இல்ல, நீ என் மீது குற்றம் சுமத்தி விட்டீர்கள். உங்களுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்றைய தினம் திரு ஸ்டாலின் என் மீது குற்றம் சுமத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் நீதிமன்றத்தில் இருந்து திரும்ப பெற்றாலும் அதை நான் நடத்துவேன் என்று சொன்னேன். நான் நீதிமன்றத்தில் நீதியரசர் சொன்னார். ஆகவே வழக்கு போட்டவரே திரும்ப போடுறான்னு சொல்றாங்க. நீ ஏன் வழக்கு நடத்தினா? இல்லைங்க, ஏற்கனவே இவரெல்லாம் பேசி முடிச்சு எல்லா பத்திரிகையிலும் வந்துடுது. இது மக்களுக்கு தவறான செய்தி வந்து விடும்ல, இதை நீங்க நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லி நடத்தி நிரபராதி என்று நிரூபித்து காட்டினோம். அந்த தில்லு திராணி எங்கிட்ட இருந்ததுயா. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. உங்க அமைச்சரே பயந்து பயந்து நடுகிறாங்க. இப்ப கூட புதிய தலைமைச் செயலகம் வழக்கு தொடர்ந்து ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிற? திரு ஸ்டாலின் ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிற? நீ தில்லு இருந்தா நடத்த வேணும்ல. நான் நடத்தணும்ல. உங்களுடைய யார் வழக்கு போட்டாங்களோ, திமுகவை சேர்ந்த திரு RS பாரதி வழக்கு போட்டாரு என் மீது, அந்த வழக்கை திரும்ப பெறுவேன்னு சொன்னார். அதற்கூட நான் எதிர்த்து நான் வழக்கு நடத்தி நான் நிரபராதி நிரூபிச்சேன். இதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனாங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றமும் அங்கே ரத்து செய்யப்பட்டு விட்டது. இது சரியான தீர்ப்பு தான் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க அழிக்க நாம் மீது பொய்யான குற்றச்சாட்டத்தை இன்றைக்கு முத்திரையை பதிக்க முயற்சாங்க. அத்தனையும் உங்களோட துணை கொண்டு நாங்கள் முறியெடுத்தது அதிமுக.